கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சிறப்பு உபவாச ஜெபத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொருத்தரும் இயேசப்பா தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இந்த நாளிலும் கூட நாம் ஒரு முக்கியமான காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். நாம் தேசத்திற்காக, பட்டணத்திற்காக, ஜனத்திற்காக நாம் திறப்பில் நின்று செபிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இந்த நாளில் செபத்தை குறித்து, செபத்தில் இருக்க வேண்டியவர்களை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் அப்படிங்கிற தலைப்பில் எல்லாத்துக்கும் விசுவாசம் அவசியம், அத்தியாவசியமானது. செபத்துலேயும் விசுவாசம் வேணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். செபத்தில் எப்படி விசுவாசத்தோடு நம்ம செபிக்க முடியும், விசுவாசம் உள்ள ஜெபத்தை நம்ம எப்படி ஏறெடுக்க முடியும் அப்படிங்கிறத, விசுவாசம் உள்ள ஜெபம் அப்படிங்கிறத குறித்து அந்த தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். அல்லேலூயா, ஆமை சோத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கூட ஒரு வசனத்தை நம்ம வாசித்து அந்த வசனத்தை சோத்திரம் சாராம்சமாக அடிப்படையாக கொண்டு மற்ற வார்த்தைகளை பார்க்க உதவி செய்வாராக. யாக்கோபு 5வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யாக்கோபு 5:15. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இப்போ யாக்கோபு நிருபத்தில் விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும் என்று இருக்குது. ஜெபம் பலதரப்பட்ட ஜெபம் இருக்கலாம், பல வகையான ஜெபங்கள் இருக்கலாம். அதில் ரொம்பவும் முக்கியமானது, அவசியமானது விசுவாசம் உள்ள ஜெபம். அப்படி என்று சொன்னால் விசுவாசம் இல்லாமல் நம்மளால் ஜெபம் பண்ண முடியும், கடமைக்காக ஜெபம் பண்ண முடியும், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபம் ஏன் நிறைய நேரம் கேட்கப்படலை? நான் பல மணி நேரம் ஜெபம் பண்ணுகிறேன், பல வருஷமாக நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வந்த மாதிரி இல்லை. ஏன் வரலை? எதுக்கு வரலை? பதில் கிடைக்காதனால தேவனுடைய சித்தம் இல்லையோ, இல்லை நான் என் சுயநலத்தின்படி ஜெபிக்கிறேனா, இல்லை என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தரவே மாட்டாரா அப்படின்னெல்லாம் அநேக நேரம் நாம் நினைத்து கொண்டு யோசித்து கொண்டு ஜெபத்தில் நமக்கு ஒரு சோர்வு வந்துடுது. நான் பல வருஷமாக ஜெபம் பண்ணியும் ஒன்றும் நடக்கலை, கிடைக்கலை, ஆனால் இனி நான் வேற ஏதாச்சும் ஜெபம் பண்ணி அது நடந்துருமா, கிடைச்சிருமா? இவ்வளவு நாட்களாக என் குடும்பம் ரட்சிக்கப்படலை, இந்த நீண்ட நாளாக நீண்ட வருஷமாக நான் ஜெபிச்சுட்டு இருக்கிற காரியம் நடக்கவே இல்லை. ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை? என் ஜெபத்தை ஏன் கர்த்தர் கேட்கலை? இல்லை கேட்டுட்டு பதில் ஏன் தரலை? இல்லை என் ஜெபம் கர்த்தரிடத்தில் கேட்கப்பட்டுச்சா அப்படின்னு பல குழப்பங்கள், கேள்விகள் இருக்குது. அதுக்கெல்லாம் தீர்வை இந்த கர்த்தருடைய வார்த்தையில் தேவ செய்தி மூலம் நாம் விளங்கி கொள்ள, புரிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள ஏசப்பா நமக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் தாமே துணை செய்வாராக. சோத்திரம். பாருங்க, ஜெபத்தில் விசுவாசம் என்பது ரொம்ப 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 முக்கியமானது. ஜெபத்தில் விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் நம்ம ஜெபிக்கிறது அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஜெபத்தில் நாம் ஒன்றை கேட்குறோம், ஜெபம் பண்ணி கேட்குறோம், அதை பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு விசுவாசம் வேணும். நாம் இருக்கிறத கேட்போமா? நம்மக்கிட்ட இருக்கிறதவா கேட்போம்? நம்மளிடத்தில் இல்லாததை, நம்ம வாழ்க்கையில் இல்லாததை கேட்போம். அந்த இல்லாததை கேட்குறோம் எதில்? ஜெபத்தின் மூலம் கர்த்தரிடத்தில் கேட்குறோம். அதை கேட்கறது மாத்திரமில்லை, அதை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ விசுவாசம் இல்லாமல் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஜெபத்தில் நமக்கு விசுவாசம் என்பது மிக 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 முக்கியமானது, அவசியமானதாய் காணப்படுகிறது. ஏன்னு சொன்னால் நாம் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம், விசுவாசத்தின்படி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தில் நாம் பயிற்றுவிக்கப்பட வேண்டும், விசுவாசத்தில் நான் வளர வேண்டும். எப்படி விசுவாசம் உண்டாகும்? ஜெபத்தில் எனக்கு எப்படி விசுவாசம் வரும்? விசுவாசம்
அதிகமாகிறதுக்கு, வர்த்திக்க பண்ணுறதுக்கு, அல்லது நான் என்னுடைய ஜெபத்தில் என் வாழ்க்கையில் விசுவாசம் உண்டாகிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டால், ரோமர் 10வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வினாலே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, விசுவாசம் கேள்வினா கேள்வி கேட்கறதில்ல, நாம் காது கொடுத்து கேட்கறதுனால வருமா? எதை காது கொடுத்து கேட்கணுமா? தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க கேட்க கேட்கத்தான் நமக்கு என்ன வருமா? விசுவாசம் வருமா? இன்றைய காலகட்டத்தில் பாட்டுக்கும் ஆராதனைக்கும் ஏன் ஜெபத்துக்கும் நிறைய நேரம் ஒதுக்குறாங்க தேவ ஜனங்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் என்று சொன்னால் காது கொடுத்து கேட்கறதுக்கு மனசு இல்லை, அதில் விருப்பம் இல்லை, சோர்வு வருது. ஒரு விசுவாச பிள்ளைங்க விசுவாசத்தில் வர்த்திக்கப்படணும், வளரணும், நிலைநிற்கணும்னு சொன்னால், வளர்ந்து பெருகணும்னா அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கத்தை கேட்க வேண்டும். அப்போது தான் நமக்கு என்ன செய்யும்? விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்படும். ரோமர் 1:17 சொல்லும்போது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுது. அந்த அதிகாரத்தை அந்த வசனம் சொல்லும்போது, விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் பிழைக்க முடியாது. அப்படி என்று சொன்னால், ஒரு தண்ணியில் இருக்கிற மீனுக்கு தண்ணி இல்லாமல் உயிரோட வாழ முடியாது. தண்ணியில் இருக்கிற மீன் தண்ணி இல்லாமல் உயிரோடு வாழ முடியுமா? வாழ முடியாது. எப்போ தண்ணியை விட்டு வெளியில் எடுத்த உடனே அது செத்து போகாது. உடனே செத்துருமா? சாகாது. கொஞ்சம் நேரம் துடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக துடிக்க ஆரம்பிக்கும், துள்ள ஆரம்பிக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய உயிர் போய் கடைசியில் முழுதும் என்ன செஞ்சிடும்? இறந்து போயிடும். அப்போது ஒரு விசுவாசிக்கு ஒரு நீதிமானுக்கு, ஒரு மீனுக்கு எப்படி தண்ணி இல்லாமல் வாழ முடியாதோ அதே போல் ஒரு நீதிமானுக்கு, தேவனுடைய பிள்ளைக்கு விசுவாசம் இல்லாமல் வாழ முடியாது. அப்படி நம்ம விசுவாசம் இல்லாமல் வாழ ஆரம்பித்தா கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய வாழ்க்கை வேதனையாக, வருத்தமாக, கஷ்டமாக மாறிடும். தண்ணி இல்லாமல் மீன் எப்படி துடிதுடிக்குதோ, வேதனைப்படுதோ, அதுபோல ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி விசுவாசம் இல்லாமல் வாழும்போது அவன் துடிதுடிக்கிறான், வேதனைப்படுகிறான், கஷ்டப்படுகிறான், அவன் கவலைப்படுகிறான், அவன் துன்பங்களும் வறுமைகளும் வேதனைகளையும் அவன் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கு. காரணம் என்ன? விசுவாசம் இல்லாததுனால. ஆனால் நாம் நினைக்கிறோம், இயேசுவை தேடுறோம், சர்ச்சுக்கு போகிறோம், ஆராதனை கலந்து கொள்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், பைபிள் படிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், துடிதுடிக்கிறேன், வேதனைப்படுகிறேன், ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு சம்பவிக்குன்னு கேட்டான். கர்த்தர் தான் இந்த துன்பத்தை எனக்கு வருவிக்கிறார், என்னை சோதிக்கிறார் என்று நாம் நிறைய நேரத்தில் சொல்லி கொண்டிருக்கிறோம். அது கிடையவே கிடையாது. அப்படி என்று சொன்னால் நாம் நிறைய நேரம் நினைக்கிறோம், நான் நீதிமானே இல்லைன்னு. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட எல்லாரும் நீதிமான்களாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை நீதிமான்களாய் என்ன செய்கிறது? மாற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நான் நீதிமான் இல்லை, நான் பாவிங்கிறோம். இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறோமா? ஆமாம் இருக்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தால் நீங்கள் எல்லாம் கழுவப்பட்டீங்களான்னு சொன்னால் ஆமாம் கழுவப்பட்டோம். ரோமர் 5:9 இப்படி சொல்லுது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்க கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அவருடைய இரத்தத்தினாலே நாம் எல்லாரும் நீதிமான்களாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளா, விசுவாசியா, தேவ மனிதர்களா இருக்கிற ஒவ்வொருவரும் நீதிமான்கள். ஏன்னா இயேசு ரத்தத்தால் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? கழுவப்பட்டிருக்கோம். பாவியா இருந்த நம்ம அவர் ரத்தத்தினால கழுவி 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 நம்ம என்ன செய்யறாரு? சுத்திகரித்திருக்கிறார். நாம் நீதிமானா இருக்கிறோம்னா விசுவாசத்தினால தான் பிழைக்க முடியும், வாழ முடியும். விசுவாசம் இல்லைன்னா வாழ முடியாது, பிழைக்க முடியாது. அப்போ நாம் எதுல ரொம்ப கவனம் செலுத்தணும்? விசுவாசத்துல கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா.
இந்த விசுவாசத்தில் பிழைக்கணும்னா, இந்த விசுவாசத்தில் வளரணும்னா, இந்த விசுவாசத்தை நான் நிலைக்கணும்னா, நான் செழிக்கணும்னு சொன்னா, விசுவாசம் எனக்கு இருக்கிறதா? விசுவாசம் எப்படி உண்டாகும்? தேவனுடைய வசனத்தை படிக்கணும், தேவனுடைய வசனத்தை கேட்கணும், தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும். தேவனுடைய வசனத்தை எவ்வளவு அதிகமாக கேட்குறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக எனக்கு விசுவாசம் பெருகும். தேவனுடைய வசனத்தை வார்த்தையை நான் எவ்வளவுக்கு அதிகமாக படிக்கிறேனோ தியானிக்கிறனோ அவ்வளவுக்கு அதிகமாக எனக்கு விசுவாசம் பெருகும். தேவனுடைய வசனத்தை வார்த்தையை எவ்வளவுக்கு அதிகமாக நான் பேசுகிறனோ அவ்வளவுக்கு அதிகமாக என் விசுவாசம் வளர்ந்து பெருகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இதை தெரிஞ்சுக்கிறாம எதையோ தேடி நாடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறணும், நம்முடைய வாழ்க்கைக்கு மைய அச்சாரமாக இருக்கிறது விசுவாசம். இந்த உன்னதமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கர்த்தருடைய பலன் நமக்கு தேவையாக இருக்குது. விசேஷமாக விசுவாசம் நமக்கு இருக்கணும். அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் இருக்கிறார் என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவரை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி சபைக்கு, ஆலயத்துக்கு, ஆராதனைக்கு வருகிறேன். நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். நான் அவருக்காக வாழ்கிறேன். நான் அவருக்காக ஓடுகிறேன். நான் அவருக்காக பிழைக்கிறேன். அவரை தேடுறவங்களுக்கு பலன் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நன்மைகளை செய்வார். அவர் பலன் தராம விடவே மாட்டார். வெறுமையாய் ஒரு நாளும் விட போவதில்லை. அப்போ மேலே சொல்லும்போது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. இப்போ விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியுமா? வாழ முடியாது. ஜெபம் பண்ணுகிறோம், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணாமல் இருந்தால் அந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிடிக்குமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா? விசுவாசம் இருந்தால் தேவனுக்கு பிரியம். நாம் ஜெபம் பண்ணுறது விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணா, நம்முடைய ஜெபத்தில் விசுவாசம் இருந்தால் அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். தானியேலை பார்த்து பிரியமானவனே அப்படின்னு சொன்னார். ஏன் பிரியமானவன் சொன்னார்னா, அவன் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் ஜெபங்கள் விசுவாசம் உள்ளவையாய் இருந்தது. அவன் வாழ்க்கை விசுவாசம் உள்ளதாய் இருந்தது. தேவன் மேல் அவன் அளவு கடந்த விசுவாசத்தை அவன் வைத்திருந்தான். அதனால தேவன் அவன் மேல பிரியமாய் இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசம் இல்லாம தேவனுக்கு நம்ம எப்படி இருக்க முடியாது? பிரியமானவர்களாய் இருக்க முடியாது. அப்போ நம்ம ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமா, ஏசப்பாவுக்கு பிரியமா, தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு சொன்னா நம்ம ஜெபம் விசுவாசம் உள்ளதாய் இருக்கணும். விசுவாசம் உள்ளதுன்னா எப்படி அப்படின்னு கேட்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஜெபத்தில் நம்ம சொந்த வார்த்தைகளோ நம்முடைய மற்ற காரியங்களோ அளப்புகிற வார்த்தையோ நம்முடைய ஜெபத்தில் இருக்கக்கூடாது. என்ன இருக்க வேண்டும்? விசுவாசம் எதனால வருது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து விசுவாசம் வருது. அப்போ நம்ம ஜெபத்தில் விசுவாசம் இருக்கணும்னு சொன்னால் நாம் எப்படி ஜெபம் பண்ணணும்? தேவனுடைய வசனத்தை சொல்லி சொல்லித்தான் ஜெபம் பண்ணணும். அப்போ தேவனுடைய வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கிற அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன்னு கேட்டால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாதுன்னு சொல்லி இருக்குது. எபிரேயர் 11:1 விசுவாசம்னா என்னன்னு அங்கே சொல்லியிருக்குது பாருங்க. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம்தான் விசுவாசம். நம்ம கண்ணுக்கு பார்க்குறோம் பார்த்தீங்களா? பார்க்கறத நம்ம நம்புவோம், பார்க்கறத நம்ம என்ன செய்கிறோம்? நம்புவோம். ஆனால் பார்க்காததை நம்புவோமா? நம்ப மாட்டோம். அப்போ காணாததை நாம் பார்க்காததை நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கிற நம்புகிறது தான் விசுவாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களால் கண்டதை நாம் அதிகமாக நம்புவோம். ஆனால் கண்ணினால் பார்க்காததை நாம் நம்புகிறோம் பார்த்தீங்களா? ஏற்றுக்கொள்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்கிறோம்னா, அந்த விசுவாசம் உடையவர்களாக கண்ணினால் காண்கிறது அல்ல,
நாம் காணாதவைகளே நாம் நம்பும் பொழுது, நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அதில் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு பலவீனம் இருக்கும், நமக்கு சோர்வு இருக்கும், நமக்கு குறைவு இருக்கும். அப்போது நாம் எதை விசுவாசிக்கணும்? இப்போ நான் பலவீனனாக இருக்கிறேன், நான் எதை விசுவாசிக்கணும்? பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்கிற போல் நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய் அப்படி சொல்லிட்டாரு, இருன்ட்டாரு. அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு சுகமாய் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. நான் சுகமாய் இருப்பேன்னு சொல்லணும். அந்த வசனத்தை சொல்லி விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது குறைவு நீங்கி நிறைவு வந்துடும், பலவீனம் நீங்கி சுகம் வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பிலிப்பியர் 4:13 வசனம் சொல்லும் பொழுது இப்படியா சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு வசனம் இருக்குது. ஆனால் தோல்வி, பலவீனம், சூழ்நிலை பார்க்கிறது, நாம் கேட்கறது, நம்முடைய நிலைமையை பற்றி நம்ம யோசித்து அதை பார்த்து அதை வைத்து நம்ம பேசக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த வசனத்தை பேசும்போது, வசனத்தை கேட்கும்போது வசனத்திலேருந்து என்ன உண்டாகிறது? விசுவாசம் வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனத்தை பேசினா விசுவாசம் வரும். வசனம் அல்லாமல், தேவனுடைய வார்த்தை இல்லாமல் வேற ஏதாவது பேசுனீங்கன்னா அவிசுவாசம் வரும். விசுவாசம் ஒன்று வரணும், இல்லைன்னா அவிசுவாசம் வரும். ஒன்று நீங்கள் கேட்குறீங்க, ஒன்று விசுவாசம் வரும், இல்லை அவிசுவாசம் வரும். தேவனுக்குரியதை கேட்டால் விசுவாசம் வரும், உலகத்துக்குரியவைகளை கேட்டால் அவிசுவாசம் வரும். தேவனுக்குரியவைகளை பேசுனா உங்களுக்கு என்ன வரும்? விசுவாசம் வரும். உலகத்துக்குரியவைகளை, சூழ்நிலைகளை, நிலைமைகளை பேசியிருந்தால் உங்களுக்கு அவிசுவாசம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வேவு பார்க்க போனவங்க, மோசே 12 பேரை வேவு பார்க்க அனுப்பியிருந்தார். அந்த வேவு பார்க்க போனவங்க 10 பேர் நடந்துக்கிட்டு இருக்கிறத இருக்கிற நிலைமை என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. அது துர்ச்செய்தியாய் மாறிவிட்டது. அவங்க நடந்ததை தான் சொன்னாங்க, பொய் சொல்லலை, ஏமாத்தலை, நடந்ததை சொன்னாங்க, இருக்கிற நிலைமை சொன்னாங்க. அது துர்ச்செய்தியாய் மாறிவிட்டது, கெட்ட செய்தியாக மாறிவிட்டது. ஆனால் யோசுவாவும் காலேப்பும் சொன்னாங்க, அந்த தேசத்தை நாம் எளிதில் பிடித்து கொள்ளலாம், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? பிடிச்சிடலாம். அப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, கானானை ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படி சொன்னாங்க. ஏன் ஈஸியாக பிடிச்சிடலாம்? கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு ஃபஸ்ட் அவங்க விசுவாசிக்கிறாங்க. நம்ம கூட கர்த்தர் இருந்தா இதை ஈஸியாக எளிதில் பிடிச்சிக்கிறலாம். அவங்க ராட்சதர்களாக இருக்கலாம், அந்த பட்டணம் பயங்கரமாக இருக்கலாம், அரணுள்ள பட்டணமாக இருக்கலாம், அவங்கள பார்வைக்கு நம்ம வெட்டுக்கிளி மாதிரி ஒரு வேலை இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கர்த்தர் கூட இருந்தா நாம் எளிதில் பிடிச்சிக்கிறலாம். சபை வெறுமையாக இருக்கலாம், ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், அற்பமாக இருக்கலாம். நாம் எதை பார்த்து கொண்டு துர்ச்செய்தி பேசி கொண்டிருக்கிறோம்? இருக்கிறத பேசுகிறேன், நிலைமையை பேசுகிறேன், அப்படி சொல்லி சொல்லி இன்னும் கீழாகவே நம்முடைய நிலைமை போய்கிட்டு இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்ற? மந்தையை பெருக பண்ணுகிறது போல மக்களை, ஜனங்களை பெருக பண்ணுவேன், சின்னவன் ஆயிரவன் சிறியவன் பலத்த ஜாதியமாய் மாறுவான், ஏற்ற காலத்து கர்த்தராய் நான் தீவிரமாய் இதை நடப்பிப்பேன் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. அப்படின்னு அதை பேச வேண்டும். 10 பேர் கண்டதை பேசினாங்க, நிலைமையை பேசினாங்க, சூழ்நிலையை பேசினாங்க, பார்த்ததை பேசினாங்க. ஆனால் இந்த 2 பேரோ கண்டதையும் நிலைமையும் பார்த்ததையும் பேசலை, கர்த்தர் சொன்ன தேவனுடைய வார்த்தையை பேசினாங்க. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஆபிரகாம் சொன்னார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுத்தேன். மோசே கிட்ட திரும்பவும் சொல்றார், யாக்கோபு கிட்ட சொல்றார், யோசேப்பு கிட்ட சொல்றார், எல்லாத்திட்டையும் சொல்லிக்கிட்டே இருந்தார், கொடுத்துட்டேன்னு சொன்னார். அதே தான் அவங்க சொன்னாங்க, கர்த்தர் நம்ம கூட இருந்தா, அவர் கொடுத்துட்டேன்னு சொன்னப்ப அந்த தேசத்தை நம்ம ஈஸியாக சுதந்திரித்துக்கலாம், எளிதில் சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. தேவனுடைய வார்த்தையை பேசுன அவங்க மேலே ஆண்டவர் பிரியமாக இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். மற்ற 10 பேர் மேலே பிரியமாக இருந்தாரா? இல்லை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இப்போ இவங்களும் 10 பேர் விசுவாசமாக இல்லை, தேவனுக்கு அவங்க பிரியமாக இல்லை. அந்த 10 பேர் பேச்சை நம்பின அத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்க, லட்சக்கணக்கான ஜனங்க, அவங்களும் தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்களாக போனதுக்கு காரணம் அதுதான்.
இவங்க 2 பேரு கண்டதை பார்த்ததை நிலைமை சூழ்நிலையை பேசல, தேவன் சொன்ன வார்த்தையை பேசினாங்க. தேவனுடைய வார்த்தையை பேச பேச அங்க விசுவாசம் உண்டாகுது. விசுவாசத்தினால நாம பிழைக்கவும் செய்வோம், தேவனுக்கு பிரியமா இருக்கவும் செய்வோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை தெரியாமல் தான் இன்னைக்கு விசுவாசிகள், தேவ ஜனங்கள் வேதனைகளை, வருத்தத்தின் கஷ்டத்தையும் அனுபவிக்கிறாங்க. ஆண்டவர் பிதாவாகிய தேவன் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தவங்களை கூட்டிட்டு வந்து கானானில செழிப்பான ஆசீர்வாதமான வளமிக்க பகுதியில் அவங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க வைக்கணும்னு தேவன் விரும்பினார். ஆமாவா இல்லையா? இல்லை அவங்க எப்படி இருந்துட்டு போறாங்க, வனாந்திரத்தில் கொள்றதுக்கா, இல்லை அவங்க மரிச்சு போறதுக்கா, இல்லை அவங்க கஷ்டப்படுறதுக்கா ஆண்டவர் கொண்டு வந்தார்? இல்லை இல்லை இல்லை, அவங்க கஷ்டப்படக்கூடாது, வேதனைகள் அனுபவிக்க கூடாது, அவங்க அடிமைகளாய் இருக்கக்கூடாது, அவங்க சுதந்திரவாளியாய் அவர் சொந்த தேசத்துல சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஒரு குறைவில்லாம இருக்கணும்னு தேவன் என்ன செய்தார்? நினைச்சதுனாலதான் எகிப்தில இருந்து கூட்டு வந்தாரு. நாம ரட்சிக்கப்பட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்தது இந்த பூமியிலே சந்தோஷத்தை, பரலோக வாழ்க்கையை, மேன்மைய, மகிமைய, வல்லமைய, பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும். அவரோடு கூட இந்த பூமியிலே, பரலோகத்தில் நாம் அவரோடு கூட வாழ்வோம், ஆனால் இந்த பூமியிலே அவரோடு கூட வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தரணும்னு தான் நம்மளை ரட்சித்தார். ஆனால் நமக்கு ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் துன்பமும் வேதனையும் வருத்தங்களும் கஷ்டங்களும் அவமானங்களும் கடன்களும் வியாதிகளும் குறைவுகளும் கண்ணிகளும் ஏன் வருது? விசுவாசம் இல்லை. அந்த விசுவாசம் இல்லாம குறைய ஆரம்பத்தில் என்ன வந்தாலும் நம்புவே என்னேசரேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை அப்படின்னு எந்த நிலைமையிலும் சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆரவாரமா ஆலயத்துக்கு போனா மகிழ்ச்சி, ஆண்டவருடைய ஆராதனைக்கு வந்தா மகிழ்ச்சி, எப்பொழுதும் ஆலயத்துக்கு வருவேன்னு துள்ளி குதித்து கொண்டு ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லி பெருமைப்பட்டு கொண்டு பார்க்கிறவங்கத்தெல்லாம் இயேசுவை குறித்தும் அவருடைய வசனத்தை குறித்தும் அவர் செய்த அற்புதத்தை குறித்தும் துள்ளி குதித்து ஆனந்த மகிழ்ச்சியோட பேசணும். நாம இன்னைக்கு என்ன செய்யறோம்? அப்படி துள்ளி குதிக்கிறோமா? ஆலயத்துக்கு, ஆராதனைக்கு, ஜபங்களுக்கு, ஊழியம் செய்கிறதுக்கு, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு, பாடவும் துதிக்கமோ ஜெபிக்கிறதுக்கு அப்படி உற்சாகமா வர்றோமா? இன்னைக்கு வரல. அப்ப என்ன காரணம்? தண்ணிக்குள்ள மீன் இருந்தா அது சந்தோஷமா துள்ளி குதிச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கும்? விளையாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும். எப்ப தண்ணியை விட்டு வெளியில வருதோ கொஞ்சம் கொஞ்சமா துடிக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா வேதனைப்பட ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட ஆரம்பிக்கும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கஷ்டப்படுகிறது காரணம் இதுதான். ஆரம்பத்தில் அவங்க இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ போக போக அவங்க வாழ்கிற வாழ்க்கை காரணம் விசுவாசம் குறைய தொடங்குது, இல்லை விசுவாசத்தை இழக்க தொடங்கி இருக்கிறாங்க. அதனால தான் இந்த வேதனைகள், வருத்தங்களும் இதெல்லாம் வருகிறதுக்கு காரணம். என்ன சொன்னால் நிறைய நேரத்தில் எல்லாத்துக்கும் காரணம் கர்த்தர் தாங்க என்னை சோதிச்சுக்கிட்டே இருக்கிறார், கர்த்தர் என்னை கை விட்டுட்டாரு, கர்த்தர் இந்த இதெல்லாம் அனுமதிச்சுட்டார் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பக்கம் இல்லை, இந்த பிசாசு என்னை ரொம்ப சோதிக்கிறான் பிரதர், இந்த பிசாசு என்னை படுத்துறான் அப்படின்னு பிசாசு மேலே, சாத்தான் மேலே பழி போடுவோம், இல்லை தேவன் மேலே பழி போடுவோம். ஒரு நாள் இந்த கஷ்டத்துக்கு, இந்த வேதனைக்கு, இந்த நிந்தைக்கு, அவமானத்துக்கு, குறைவுக்கு நான் காரணம் என்று சொல்லி உணர்வடையவே மாட்டார்கள். உபாகமம் 30வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து ஒரு வாசிக்கலாம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் பிழைக்கணும், உன் சந்ததி, உன் வம்சமும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள்ளு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் பிதாவாகிய தேவன்
மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, நான் ஜீவனையும் வாழ்வையும் சாவையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி வைத்தேன். வைப்பேன் கிடையாது, வச்சுட்டேன்னு அர்த்தம். ஆல்ரெடி வச்சுட்டார். என்று உங்கள் மேல் எது சாட்சியா வைக்கிறேன்? வானத்தையும் பூமியும் உங்களுக்கு சாட்சியா வச்சிருக்கிறேன். சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் முன்னாடி வச்சுட்டேன். அப்புறம் ஜீவனையும் மரணத்தையும் என்ன செஞ்சுட்டேன்? உனக்கு முன்னாடி வச்சுட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்கு முன்னாடி வச்சுட்டேன் அப்படி சொல்லி அதற்கு சாட்சி இந்த வானமும் பூமி தான் சாட்சின்ட்டாரு. சாட்சி எல்லாம் இல்லைன்னு சொல்ல, சாட்சி இருக்குன்ட்டாரு. ஆகையால் நீயும் பிழைக்கணும், உன் சந்ததியும் பிழைக்கணும், வாழணும் என்று சொன்னா நீங்க எதை தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு? ஜீவனை தெரிந்துக்கோ, வாழ்வை தெரிந்துக்கோ, நன்மையை தெரிந்துக்கோன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் 20வது வசனத்தை சொல்லும்போது, கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர் என்றான். அல்லேலூயா. இப்ப ஜீவனை தெரிந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ஜீவன் யாருன்னா உன் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே வார்த்தையாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இங்க என்ன சொல்லிட்டாருன்னா, மரணத்தின் ஜீவனையும் உனக்கு முன்னாடி வச்சுட்டேன், ஆசீர்வாத சாபத்தையும் உனக்கு முன்னாடி வச்சுட்டேன். நீ எதை தெரிஞ்சுக்கோ? நான் மரணத்தையும் ஜீவனையும் மரணத்தையும் அங்கே முன்னாடி, ஆசீர்வாத சாபத்தையும் முன்னாடி வச்சுட்டு இதுக்கு சாட்சி வானத்தை பூமி சாட்சியாக வச்சுட்டேன். நீ எதை தெரிஞ்சுக்கோ? ஜீவனை தெரிஞ்சுக்கோ. அந்த ஜீவன் என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன செஞ்சுக்கோ? பற்றிக்கொள். அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி சாய்த்து என்ன செய்? அவரை பற்றிக்கோ. அவர் தான் உனக்கு ஜீவனாகவும் தீர்க்க ஆயுசுமாய் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை அவர் மேல அன்பு கூறு, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடு, அவரை உறுதியாய் பற்றிக்கோ. அவர் உனக்கு ஜீவனாயும் உனக்கு தீர்க்க ஆயுசுமாகவும் என்ன செய்வார்? இருப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர். அப்போ வார்த்தையை மேல அன்பு கூறு, வார்த்தை என்ன செய்? வார்த்தை சொல்லுகிறத கேட்டு செவி சார்த்து கீழ்ப்படி. அப்போ வார்த்தையை உறுதியாக என்ன செஞ்சுக்கோ? பிடிச்சுக்கோ. அது உனக்கு ஜீவனையும் தீர்க்காயுசும் கொண்டு வரும்னு திட்டமும் தெளிவுமாய் சொல்லிட்டார். அப்படி சொல்லி இருந்தோம் அவங்க அவரை பற்றி கொள்ளாம, அவருடைய வசனத்தை வார்த்தையை பிடிச்சுக்கிறாம மரணத்தை பிடித்து கொண்டார்கள். சாபத்தை பிடித்து கொண்டு அநேக நேரம் மரணத்தையும் சாபத்தையும் அனுபவிச்சார்கள். மரணம் என்று சொன்னா என்ன? சாகிறது மட்டும் மரணம் இல்லை. வியாதி, பலவீனம், குறைவு, கடன், வேதனை, துக்கம், வருத்தம், சோர்வு, இது எல்லாமே மரணத்தின் வல்லமை. இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கவலை, இதெல்லாம் மரணத்தை கொண்டு வரும். மரணத்தை கொண்டு வருமா? கொண்டு வராதா? அதிகமாக கவலைப்படுறதுனால, அதிகமாக சோர்ந்து போகிறதுனால, நோய் பலவீனம் வர்றதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக் என்ன வருது? ஆயுசு கம்மியாகி பலவீனம் அதிகமாகி சாவு கொண்டு வருது. உடனே சாவு வராது. எதெல்லாம் தீமையானதோ அதெல்லாம் மனுஷனுக்கு சாவை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொண்டு வருகிறது. அப்போ இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நன்மையானதை பேசணும், நன்மையானதை கேட்கணும், நன்மையானதை பற்றி கொள்ளணும். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது சாவு, வாழ்வு, ஆசீர்வாதம், சாபம் தேவனிடத்திலிருந்து வருதான், பிசாசிடத்திலிருந்து வருதான்னு எதிர்பார்த்தா முன்னாடி ரெண்டையும் வச்சுட்டார். மரணம் பிசாசிடத்திலிருந்து வருது தான், ஆனால் நாம் இடம் கொடுக்காம மரணம் வராது. நாம் இடம் கொடுக்காம பலவீனமும் நோய்களும் குறைவுகளும் கஷ்டங்களும் நெருக்கங்களும் பாடுகளும் வராது. அல்லேலூயா. நாம நன்மை, ஆசீர்வாதம், சுகம், விடுதலை, உயர்வு, மேன்மை நாம இடம் கொடுக்காம வராது. நல்லதோ கெட்டதோ நாம இடம் கொடுக்காம வராது. தேவனுக்கு நாம இடம் கொடுத்தா தான் தேவனால நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். அது மாதிரி பிசாசுக்கு இடம் கொடுத்தா மட்டும்தான் பிசாசு என்ன செய்ய முடியும்? கிரியை செய்ய முடியும். தேவனோ ஆண்டவரோ அல்லது பிசாசோ
நம்மை மீறி நமக்குள்ள கிரியை செய்யவே முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ அனுமதிக்கிறது, இடம் கொடுக்கிறது நாம தான். இதை நாம புரிஞ்சுக்கிறணும். அல்லேலூயா. எப்படி என்று சொன்னா, தவறான காரியம், தீமையான காரியம், குறைவான காரியத்தவே, அவிசுவாசமான காரியத்தவே பேசிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சொன்ன அவிசுவாசமானது அப்படியே நடக்கும். எனக்கு எங்கெங்க நல்லது நடக்க போகுது, எனக்கு என்னைக்கு வியாதி சுகமாக போகுது, எனக்கு என்றைக்கு என் கடன் மாறப்போகுது, என்னைக்கு நான் சந்தோஷமா இருக்க போறேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்னால் இருக்கவே முடியும். பிறந்த நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன், இனிமேலும் கஷ்டம் தான் படப்போறேன், என்னைக்கு மாறப்போகுது, இவ்வளவு நாளாக மாறாதது இனியும் மாறிடுமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொன்னவங்க அவங்க ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் கஷ்டப்படுவாங்க, ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் பிள்ளை ஆகியும் அந்த கஷ்டம் மாறவே மாறாது. காரணம் இவங்க என்ன சொல்லிகிட்டே வராங்க சொல்லுங்க, நான் சாகிற வரைக்கும் என் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும், நான் சாகிற வரைக்கும் கஷ்டப்பட்டுத்தான் ஆகணும், அது என் தலையெழுத்து அப்படி சொல்லியிருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். யார மாதிரி? இந்த 10 பேர் கண்ணால் பார்த்தாங்க பார்த்தீங்களா, அவங்க ராட்சதர்கள். அங்கே அரண்மைப்பான பட்டணம் இருக்குது, அது மலை பட்டணமாக இருக்குது, அதை மேலே ஏறி போய் பிடிக்க முடியாது, அது காம்பவுண்டு சுவரெல்லாம் அலங்கமெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, அதெல்லாம் இடித்து போய் நம்ம அவங்கள போய் ஜெயிக்க முடியாது. அவங்க ராட்சதர் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, ராட்சதர்களாக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போரிட்டு ஜெயிக்க முடியாது. இதவே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரி என் கடன் அடைக்க முடியாது, என் வியாதி மாறவே மாறாது, என் கஷ்டம் தீரவே தீராது, என் கண்ணீர் மாறவே மாறாது. இவ்வளவு காலம், ஒரு நாள் 2 நாளாக பல வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம் அந்த ராட்சதர்கள் போல என்ன செய்யுது, இந்த பிரச்சனையை ராட்சதர்கள் மாறி இருக்குது பெருசா. அது உடனே மாறிடுமா? என் கஷ்டம் தீர்ந்துருமா? என் கடன் மாறிடுமா? வியாதி மாறிடுமா? நான் நல்லா வாழ்ந்துருவேனா? நடக்காதுங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி சொல்ல சொல்ல அது ராட்சதர்கள் போல பெருசா பிரச்சனை எழும்பிக்கிட்டே தான் இருக்கு, வேதனை எழும்பிக்கிட்டே இருக்குது, கண்ணீர் எழும்பிக்கிட்டே இருக்குது, துன்பம் எழும்பிக்கிட்டே இருக்கு, கடன் எழும்பிக்கிட்டே இருக்குது, கஷ்டங்களும் எழும்பிக்கிட்டே அதிகமாக ராட்சதர்கள் போல பெருசாகிட்டே தான் போகுது, குறைஞ்ச பாடு இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. அதனால தான் அநேகர் கேட்குற பொதுவான கேள்வி, ஏன் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவர் பிள்ளையா மாறிட்டேன், அதுக்கு முன்னாடி இனிதான் கஷ்டப்பட்டேன்னா வந்ததுக்கப்புறம் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? காரணம் பழசவே தான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஏசப்பாவை அறியறதுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்களோ அதை இன்னைக்கும் அதவே தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. வார்த்தை மாறல, அவங்க பேச்சு மாறல, அவங்க செயல் மாறல, அவங்க நடக்க மாறல. இப்போ ஆண்டவர் பிள்ளை அவ்வளோதான். சர்ச்சுக்கு வராங்க, அதான் மாறி இருக்கு, வேற ஒன்றும் மாறல, அவங்க வாழ்க்கையும் மாறல, இன்னும் அதிக கேடாய் போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுது, விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம் இருக்குது. விசுவாசத்தினால வராத எல்லாமே எதுதானா? பாவம் தான். நாம ஜெபம் பண்ணுகிறோம், அந்த ஜெபத்தில் விசுவாசம் இல்லைன்னா அந்த ஜெபமும் என்னதான் மாறுது? விசுவாசம் இல்லாத ஜெபமும் பாவமாய் மாறுது. விசுவாசம் இல்லாம பேசுகிற பேச்சும் எப்படி மாறுது? பாவமா மாறுது. அல்லேலூயா அல்லேலூயா. அப்படின்னா விசுவாசம்னு என்ன அர்த்தம்? வசனத்தின் மூலம் தான் விசுவாசம் வருது. அப்போ வசனத்தினால வராத எதுவுமே பாவம் தான். வசனத்தின் மூலம் விசுவாசம் வருது, விசுவாசத்தின் மூலம் வராத எல்லாமே பாவம். நான் ஜெபம் பண்றதுல விசுவாசத்தினால ஜெபம் பண்ணணும், விசுவாசத்தின் மூலம். நான் பாடுகிறது, ஆராதிக்கிறது, துதிக்கிறது, ஜெபிக்கிறது எல்லாமே விசுவாசத்தினால தான் வர வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாத்துலையும் தேவ வார்த்தை, தேவனுடைய வசனம் மையமாக இருக்கணும். அப்படி இல்லாம வர்ற எல்லாமே பாவம் தான். இப்போ மரணமும் ஜீவனும் முன்னாடி வச்சுட்டார், அதை நாம தான் எடுத்துக்கிறணும். இதை எடுத்துக்கொண்டு சொல்லியும் கொடுத்துட்டாரு. ஏதாவது எடுத்துக்கொண்டு சொல்லல, இதை எடுத்துக்கொண்டு சொல்லிட்டாரு. அல்லேலூயா.
எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய வேலை. எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதும் நாம தான் காரணம். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற காரியங்களுக்கு இப்போ யார் தான் காரணமாக இருக்கணும்? நாம தான் காரணமாக இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் ஒரு வசனம் சொல்லும் பொழுது சொல்லுது, இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற தேவன் அவர் கர்த்தர். இல்லாததை இருக்கிறவைகளை போல அழைப்பாராம். நாம் இருக்கிறத தான் அழைப்போம், இல்லாததை அழைக்க மாட்டோம். ஆனால் அவர் இல்லாததை இருக்கிறத போல அழைச்சாராம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெறுமையாக இருந்துச்சு, ஒழுங்கன்மையாக இருந்துச்சு, ஆழத்தில் இருள் இருந்துச்சு. அப்படி இருக்கிறத பார்த்து இல்லை ஒன்றுமே இல்லை, ஆனால் இருக்க வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் உண்டாகட்டும்னு இல்லாததை அழைச்சாரு, வெளிச்சம் உண்டாயிருச்சு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆமாம். எபிரேயர் 11:3 விசுவாசத்தினாலே உலகங்கள் உண்டாயிற்றுன்னு சொல்லி இருக்குது. விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாயிருக்கு. எபிரேயர் 11:3 ஒரு வாசிங்களேன். விசுவாசத்தினால உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால உண்டாக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம பார்க்கிற எல்லாமே இந்த உலகம் அண்ட சராசரங்கள் அத்தனையும் எதனால உண்டாயிருக்குதான்? தேவனுடைய வார்த்தையினால. தேவனுடைய வார்த்தையினால விசுவாசத்தின் மூலம் என்ன செஞ்சிருக்குது? உண்டாக்கப்பட்டிருக்குதான். இது எல்லாமே அவருடைய வார்த்தையினால உண்டாயிருக்கு, தேவனுடைய வார்த்தையால் உண்டாயிருக்குது. அப்போது அவர் இல்லாததை பார்த்து ஒன்றும் இல்லை, வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொன்னார். எது உண்டாகணுமோ, எது வரணுமோ, எது இருக்கணுமோ அதை பேசினார். உடனே வெளிச்சம் வந்துருச்சு. அல்லேலூயா. வானம் இல்லை, வானம் உண்டாகட்டும்னு சொன்னால் வானம் என்ன செய்யுது? உண்டாயிருச்சு. பூமி இல்லை, பூமி உண்டாகுன்னு சொன்னோடனே பூமி என்ன செஞ்சிருச்சு? உண்டாகுது. அப்புறம் மரம் செடி கொடிகள் இல்லாமல் இருக்குது, அப்போ மரம் செடி கொடிகள் உண்டாகுன்னு சொன்னோடனே உண்டாயிருச்சு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவர் கர்த்தர் இல்லாததை இருக்கிறத போல அழைச்சாரு. இப்போ எனக்கு சுகம் இல்லையா, எதை சொல்லணும்? சுகம் உண்டாகணும், பேசணும். ஆசீர்வாதம் இல்லையா, ஆசீர்வாதமான வசனத்தை எடுத்து பேசணும். உயர்வு இல்லையா, உயர்வு உண்டாக்குகிற வசனத்தை எடுத்து பேசணும். அப்போ இந்த தாழ்ச்சி, இந்த குறைவு, இந்த பலவீனம், இந்த சாபம் எல்லாம் மாறி போய்விடும். ஆனால் நம்ம எதை பேசிக்கிட்டு இருக்கிறோம்? இருக்கிறத பார்த்து இருக்கிறத வச்சே பேசிட்டு இருக்கோம். அப்படி பேசுறதுனால அது இன்னும் அதிகமாகும். அது ஒரு நாளும் குறைய போகிறது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவனை போல தேவனுடைய சாயல்ல நம்மளை உண்டாக்கிட்டாரு. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 21 சொல்லுது, நாம் தேவனை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயலின்படி, ஒரு ரூபத்தின்படி நம்மை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. அப்போ அவர் இல்லாததை பார்த்து இருக்கிறதா அலைங்கன்னு சொல்றாரு, பேச சொல்றாரு. அப்ப நாமும் தேவனை போல அவருடைய சாயல்ல இருக்கிறதுனால அவரை மாதிரியே பேசணும். எல்லாமே தானா நமக்கு வராது. அவருடைய வார்த்தையை எடுத்து விசுவாசத்தினால பேசும்போது அவரை போல பேசணும். அப்பதான் அவரை போல வாழ முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா அதனால தான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. விசுவாசம்தான் ஒரு மனுஷனை பிழைக்க வைக்கும். விசுவாசியாக இருந்தாலும் அவன் எதை சொல்லுகிறானோ அதன்படி தான் அவனுக்கு ஆகும். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் என்கிறது என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விசுவாசம்னா தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாயில் வைக்கணும். நம்முடைய வாயில் வைத்து அதை பேச வேண்டும். அதை பேசும்போது அது நம்முடைய வாழ்க்கையாய் மாறிவிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்தை எல்லாம் எது தாங்கிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருடைய வார்த்தை தான் உலகத்தை தாங்கி கொண்டிருக்கிறது. 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:3 திரும்ப வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் காணப்படுகிறது தோன்றப்படுகிறதுனால என்ன செய்யல? தோன்றப்படுகிறனோ தோன்றல. அது தோன்றனா அது உருவாகல, தானா உருவாகல, தானா எதுவும் வரல, அது தோன்றல, உருவாக்கினார். அல்லேலூயா.
இருக்கிறதுலேருந்து ஒன்று வரலை. அதான் காணப்படுகிறதுலேருந்து என்ன செய்யலை? ஒரு மரத்திலிருந்து விதை விழுந்து அந்த விதையிலேருந்து ஒன்று தோன்றுது. புரியுதுங்களா? ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரம் உருவாகுது. காணப்படுறதுலேருந்து தோன்றப்படுது. அப்படி இல்லை, காணப்படாதது இல்லாததுலேருந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து எது உண்டாயிடுச்சான்? தேவனுடைய வசனத்தை வார்த்தை பார்க்க முடியுமா? இல்லை. காணப்படாத அந்த வார்த்தையிலிருந்து காணப்படுகிற உலகம் உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போது இந்த முழு உலகத்தையும் தாங்கிறது எதுதான்? அவருடைய வசனம் தான் தாங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் தாங்குகிறது எதுதான்? நாம் தேவனுடைய வசனத்தை பேசும்போது நம்முடைய வாழ்க்கை அப்படியே மாறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு மூல ஆதாரமாக விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் எங்கே இருக்குது? வசனத்தில் இருக்குது. அந்த வசனமே நம்முடைய வாழ்க்கையை மாறணும். அந்த வசனமே நம்முடைய ஜெபமாய் மாற வேண்டும். எந்த அளவு வசனத்தை கேட்குறோமோ, எந்த அளவு வசனத்தை பேசுகிறோமோ, அப்பொழுது எந்த அளவு வசனத்தின் மூலம் ஜெபிக்கிறோமோ, அப்போ நம்முடைய ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபமாய் மாறிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். அது மாத்திரமில்லை, ஒரே ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். மார்க்கு 11வது அதிகாரம் 22, 23, 24 நாம் பார்க்க ஏசப்பா உதவி செய்வாராக. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து என்று சொல்லி இப்போ எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்போ ஜெபம் பண்ணுகிறோம், ஜெபத்தில் எதை கேட்குறோமோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி என்ன செய்யணும்? விசுவாசின் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கணும், இது கிடைக்கணும் அப்படி நாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் அதை முழுசாக விசுவாசித்து அப்புறம் யாராச்சும் கேட்பாங்க, என்னங்க பிரதர், எப்படி பிரதர் உங்கள் நிலைமை எப்படின்னா, நிச்சயமாக எனக்கு நடக்கும், நிச்சயமாக எனக்கு கிடைக்கும், நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார்? தருவார், செய்வார் அப்படின்னு சொல்லணும். எங்கள் பிரதர் அப்படியே தான் இருக்குது, எங்கள் பிரதர் மாறின மாதிரி இல்லை, நடக்கிற மாதிரி கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு இல்லைன்னு பேசக்கூடாது. அல்லேலூயா. இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது 22வது வசனத்தை விசுவாசத்தை குறித்து அங்கே சொல்கிறார். 23ல் மலையை பேர்ந்து போக சொல்லி அங்கே பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சோதரம். விசுவாசம் உள்ளவங்களாக கேட்கணும், அப்படி கேட்டால் என்ன செய்ய நடக்கும் என்று சொல்லி இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்து 23ஆம் வசனத்தில் விசுவாசங்கிற வார்த்தை ஒரு தடவையும் சொல்லுகிறது 3 தடவை வரும். சொல்லி, சொன்னபடியே, அவன் சொன்னபடியே, சொல்லுகிறத குறித்து 3 தடவை வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய விசுவாசம் 1 மடங்காக இருக்கணும், நாம் பேசுகிறது 3 மடங்காக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் விசுவாசிக்கிறது 1 மடங்கு, நாம் பேசுகிறது 3 மடங்காக இருக்கணும். எனக்கு கடன் இருக்குன்னு வச்சுங்களேன், ஏசப்பா இந்த கடன் எனக்கு மாறட்டும்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிட்டேன்னா, ஜெபம் பண்ணினதுக்கப்புறம் 1 மடங்கு விசுவாசம் என்கிட்ட இருக்குது. ஆனால் பேசும்போது எப்படி பேசணும்? கட்டாயமாக நான் கடன் அடைக்கப்பட்டு நான் அநேகருக்கு கடன் கொடுக்குறவங்களா மாறுவேன். இனி நீ கடன் வாங்க மாட்டேன், இனி அநேகருக்கு என்ன செய்வேன்? கடன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்குது. நானே கடன் இருக்கேன், நான் எப்படி கடன் கொடுப்பேன் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. வசனம் சொல்லி இருக்குது, கடன் வாங்கிட்டு இருந்தேன், கடனாக நான் இப்போ இருக்கிறேன். ஆனால் வசனம் சொல்லுது, நான் இனி கடன் என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன், இனி நான் கடன் கொடுப்பேன். என் கடனான நிலைமை ஃபஸ்ட்டு மாறும். 2வது, நான் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படுவேன், உயர்த்தப்படுவேன், அநேகருக்கு கொடுப்பேன். அந்தளவு என் வாழ்க்கை மாறும். இதை பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஜெபத்தில் எதை கேட்குறனோ விசுவாசத்தோடு
அதையே என் வாழ்க்கையில் நடக்கிற வரைக்கும் பேசணும், கிடைக்கிற வரைக்கும் பேசணும். அல்லேலூயா. விசுவாசம் ஜெபமும் விசுவாசம் 1 மடங்கு, நான் பேசுறது 3 மடங்கு. அல்லேலூயா. பாருங்க, நாம் நிறைய நேரத்தில் என்ன சொல்லுகிறோம்னா அப்படி செய்யாமல் விட்டு விடுகிறோம். விசுவாசம் 1 மடங்கு இருக்குது, ஆனால் அவிசுவாசம் 3 மடங்காக பேசுகிறோம். அவிசுவாசமாக 3 மடங்கு என்ன செய்கிறோம்? நன்மையை பேசுனா நம்ம விசுவாசத்துக்கு நல்லா கவனிச்சுங்க. விசுவாசத்தினுடைய குணாதிசயம் தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, நன்மையானதை பேசுனா விசுவாசம் நன்மையானதாக கிரியை செய்யும். தீமையானதை பேசுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? விசுவாசம் நன்மையானதை கொண்டு வரும். விசுவாசம் இல்லைன்னா அது அவிசுவாசமாக மாறிடும், அது தீமையை கொண்டு வரும். கெட்டதை விசுவாசிச்சிங்கன்னா கெட்டது நடக்கும், நல்லதை விசுவாசிச்சா நல்லது நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் நன்மையை பேசுனீங்கன்னா, நன்மையை நம்பினீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். கெட்டதை பேசுனீங்கன்னா, கெட்டதையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, கெட்டது தான் வரும்னு நினச்சிங்கன்னா அது கெட்டது நடக்கும் கட்டாயமாக. அல்லேலூயா. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் யாராச்சும் கெட்டதை விரும்புவோமா? கெட்டது நடக்கட்டும் நினைப்புமா? அப்போது நல்லதை நடக்கணுமா? விசுவாசிங்க, நல்லதை மட்டும் பேசுங்க. நன்மையானதை கண்டு தீமையானதை என்ன செய்யாதீங்க? பேசாது இருங்க. அல்லேலூயா. நம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையாய் மாறுகிறது. நான் என்ன பேசுகிறேனோ அது என் வாழ்க்கையாக மாறுது. நான் குறை சொல்கிறவனாக இருக்கிறேன்னா என் வாழ்க்கை குறையாக மாறும். நான் மற்றவங்களை குற்றவாளியாக திருக்கிறேன்னா நானும் குற்றவாளியாக மாறிடுவேன். நான் மற்றவங்களை சபிக்கிறேன்னா நானும் சபிக்கப்பட்டவனாக மாறிடுவேன். நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யாதவனாக இருந்தேன்னா எனக்கு உதவி இல்லாதவனாக மாறிடுவேன். நான் இரக்கம் செய்யாதவனாக இருந்து எனக்கு இரக்கம் இல்லாமல் போயிடும், இரக்கம் கிடைக்காம போயிடும். நான் எதை பேசுகிறேனோ, நான் எதை செய்கிறேனோ அது என் வாழ்க்கையாக மாறிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அதனால் வசனத்தை ஜெபத்தில் சரி, இப்போ விசுவாசம் ஜெபத்தில் இருக்கணும்னா வசனத்தை சரியாக எடுத்து என்ன செய்யணும்? சுகத்துக்காக வசனம், ஆசீர்வாதத்துக்காக வசனம், விடுதலைக்காக வசனம், உயர்வுக்காக வசனம், மேன்மைக்கான வசனம், கர்த்தருடைய மகிமைக்கான வசனம், எது தேவையோ அதை எடுத்து ஜெபத்தில் பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த விசுவாசம் உள்ள ஜெபமாய் அது மாறி அது நம் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் கர்த்தரை பிரியப்படுத்தும். கர்த்தரை பிரியப்படுத்துகிறது மாத்திரமல்ல, என்னையும் பிரியமுள்ளவனாய் பிரியமானவனாய் மாற்றிடும். தானியேலோ என்றால் ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே பதில் வந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னு சொன்னால் தானியேல் தேவனுக்கு பிரியமாக மாறிட்டான். எப்படி? அவன் விசுவாசமாக இருந்தான், அவன் தேவனுக்கு பிரியமாக மாறிட்டான். அவன் விசுவாசமானதை பேசினான், அவன் தேவன் பிரியமாய் மாறிட்டான். அவன் விசுவாசம் உள்ள ஜெபத்தை ஏறெடுத்தான், அவன் ஜெபமும் ஆண்டவருக்கு பிரியமாக மாறிடுச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போது வசனத்தின்படி வாழ ஆரம்பிக்கணும், வசனத்தின்படி பேச ஆரம்பிக்கணும், வசனத்தின்படி செபிக்க ஆரம்பிக்கணும். அதிகமாய் வசனத்தை கேட்கணும், தியானிக்கணும், பேசணும், அறிக்கை செய்யணும். நம் வாழ்க்கை அப்படி நன்மையானதாய் மாறிவிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போது விசுவாசம் உள்ள ஜெபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். விசுவாசம் உள்ள ஜெபம் உங்களை சுற்றி இருக்கிறவர்களை என்னுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றும். நீங்கள் இருக்கிற சூழ்நிலையே அட்மாஸ்பியரை மாற்றிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், விசுவாசத்தோடு பேசுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க, உற்சாகமாக இருப்பாங்க, அவங்க நிறைவானவர்களாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவிசுவாசமாக பேசுங்க, உங்களை சுற்றி உள்ளவங்கெல்லாம் துக்கத்தோடையும் வேதனையோடும் வருத்தத்தோடையும் கஷ்டத்தோடையும் புலம்பலோடும் அழுகையோடு தான் இருப்பாங்க. நீங்கள் எதை பேசுகிறீங்க? தேவனுடைய வார்த்தையா, சூழ்நிலையா, நிலைமையா? அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நாம் பேசுகிறது நம்முடைய வார்த்தை அல்ல. யாருடைய வார்த்தை பேசுகிறோம்? தேவனுடைய வார்த்தையை பேசுகிறோம். வசனம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையை அவர் அனுப்பிட்டார்னா அது வெறு நாள் வெறுமையாக வீணாக திரும்பாது. ஏசாயா 55:10-11 சொல்லும்போது அவருடைய வார்த்தை ஒரு நாள் வெறுமையாக திரும்பாதான். எதற்காக அந்த வார்த்தையை அனுப்புனாரோ அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் அந்த வார்த்தை திரும்ப அவரிடத்துல வருமா. இப்போ அப்படி எல்லாத்தையும் செஞ்சு நிறைவேற்றி முடிக்கிற அவருடைய வார்த்தையை நம்ம வாயில் வச்சு பேசணும்னா நம்ம சொந்த வார்த்தையை பேசலை, அது நடக்காமல் போயிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம் பேசணும்னா, வசனத்தை பேசணும்னா
அது கட்டாயமாக 100% நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு தருவேன்னு சொல்லிட்டாரா? கர்த்தர் உனக்கு நன்மையானது தருவாரா? உடனே அந்த வசனத்தை பேசுங்க. கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார் என்று சொல்லுங்க. தீமையே நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு நன்மை வரும், தீமை காணாமல் போய்விடும். அல்லேலூயா. ஒருவேளை குறைவு இருக்குதா, கர்த்தர் என்ன செய்யறது? நிறைவானதை தரும். கர்த்தரை தேடுகிறவனுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிற, நான் தாழ்ச்சி அடைவேனா? இல்லை, அடையேன். ஒரு நாள் எனக்கு குறைவு வராது. எத்தனை பேராமே சொல்றீங்க? நான் வெக்கப்பட்டுக்கிட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சிட்டு இருக்கிறேன்னா வசனம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி அந்த வசனத்தை பேசணும். வெக்கங்களும் அவமானங்களும் மாறிவிடும், பிரகாசம் மேன்மை வந்துவிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படிக்கு நன்மையும் தீமையும் மரணத்தையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தை சாபத்தை நமக்கு முன்பாக கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? வச்சுட்டார். நாம அதை எடுத்துக்கொண்டு அதை செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது. உங்க முன்னாடி ஆண்டவர் எல்லாத்தையும் வச்சுட்டாரு, எடுக்க வேண்டியதான் உங்களுடைய வேலை. வச்சதவே திரும்ப திரும்ப எனக்கு தாங்கன்னு சொன்னா எப்படி அர்த்தம்? உங்க முன்னாடி எல்லாத்தையும் வச்சுட்டாரு, வச்சதுக்கு அப்புறம் திரும்ப அதவே நீங்க கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு? எல்லாத்தையும் வச்சுட்டேன், எடுத்துக்கொள்ள வேண்டியது உன்னுடைய இஷ்டம், எடுத்துக்கொள்றது எடுத்துக்கொள்ளாதும் உன்னுடைய விருப்பம்னு சொல்லிடுவார். ஆமாவா இல்லையா? எல்லாத்தையும் சிலுவையில் நமக்கு செஞ்சு முடிச்சு நமக்கு முன்னாடி எல்லாத்தையும் வச்சுட்டார். நன்மையானது அனைத்தையும் வச்சுட்டார். அதை விட்டுட்டு தீமையானதை நாம் எடுத்துட்டு நாம் கஷ்டப்பட்டோம்னா அது நம்முடைய அறியாமையினால தான். அல்லேலூயா. அதனால் விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன செய்யும்? அவருக்கு பிரியமாயிருக்கும். விசுவாசம் உள்ள நம்முடைய வாழ்க்கை அவருக்கு நம்மளை பிரியமானவர்களாய் மாற்றிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். சூத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தையில் கொண்டு நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.